ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. மகாபாரதத்துல வித்துரர் யாரு அப்படின்றத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சத்தியவதி அம்பிகைக்கும் அம்பாலிகைக்கும் இன்னும் குழந்தைங்க பிறக்கல, அதுக்கு முன்னாடியே தன்னோட மகன் விசித்திர வீரின்னு இறந்துட்டாரு அப்படின்னு ரொம்பவே வருத்தத்துல இருக்கும்போது தன்னோட மகனான வேதவியாசரை கூப்பிட்டு தன்னோட ஞான யோக திருஷ்டியால அம்பிகைக்கும் அம்பாலிகைக்கும் குழந்தை கொடுக்கணும் அப்படின்னு சத்தியவதி கேட்டுக்கிட்டாங்க. சத்தியவதியோட கட்டளைப்படி வேதவியாசர் அம்பிகைக்கும் அம்பாலிகைக்கும் தன்னோட ஞான யோக திருஷ்டியால ஒவ்வொரு குழந்தைய கொடுக்கறாரு. ஆனா அம்பிகை அந்த ஞான யோக திருஷ்டியில கலந்துக்கும் போது வேதவியாசரை பார்த்து பயந்து கண்ணை மூடிக்கிட்டதுனால அந்த குழந்தை கண்ணு தெரியாத குழந்தையா பிறக்குது. அம்பாலிகை வேதவியாசரை பார்த்து பயந்து வெளுத்து போனதுனால வெளுத்து போன குழந்தையா பாண்டு பிறக்கிறாரு. சத்தியவதி ரெண்டு குழந்தைங்களையும் பார்த்துட்டு ஹஸ்தினாபுரத்தோட எதிர்காலமே இந்த ரெண்டு குழந்தைங்க தான், ஆனா ரெண்டு குழந்தைங்க கிட்டயும் ஏதோ ஒரு குறை இருக்கு, அதனால இன்னொரு குழந்தைய கொடுக்கணும்னு வேதவியாசர் கிட்ட கேட்கும் போது வேதவியாசர் இனி என்னால ஒரே ஒரு குழந்தைய தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிடுறாரு. சத்தியவதி அம்பாலிகைய அந்த ஞான யோக திருஷ்டியில கலந்துக்க சொல்லும் போது அம்பாலிகை ஒரு தவறான முடிவெடுக்கிறாங்க. தனக்கு பதிலா தனக்கு தினமும் உதவி செய்யற பெண்ண அந்த ஞான யோக திருஷ்டியில கலந்துக்க அனுப்பிடுறாங்க. அந்த பணிப்பெண்ணுக்கு பிறந்த குழந்தை தான் வித்துரர். சத்தியவதிக்கு வித்துரர் மேல அந்த அளவுக்கு ஈடுபாடு இல்ல, ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் பணிப்பெண்ணுக்கு பிறந்த குழந்தையா தான் வித்துரரை பார்த்தாங்க. திருதராஷ்டர், பாண்டு, வித்துரர் மூன்று பேருமே தன்னோட இளமை வயதுக்கு வரும்போது ராஜ்யத்தை ஒப்படைக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது சத்தியவதி திருதராஷ்டர ராஜாவாகவும் பாண்டுவ சேனாதிபதியாகவும் வித்துரரை மகா மந்திரியாகவும் நியமிக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களோட உறுதிமொழியை ஏத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க சத்தியவதி. முதல்ல வித்துரர் மகா மந்திரியா உறுதிமொழியை ஏத்துக்கிறாரு. அவர் ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறமா பாண்டு சேனாதிபதியா அவரோட உறுதிமொழியை ஏத்துக்கிட்டாரு. அடுத்ததா திருதராஷ்டர் ராஜாவா உறுதிமொழி எடுக்கும் பொழுது மகா மந்திரியான வித்துரர் தடுத்து நிறுத்திடுறாரு. சத்தியவதி வித்துரர் மேல ரொம்ப கோவப்பட்டு ஏன் தடுக்கிற அப்படின்னு கேட்கும் போது மகா மந்திரி வித்துரர் திருதராஷ்டர் ராஜாவா ஆக முடியாது, அந்த தகுதி அவர்கிட்ட இல்ல அப்படின்னு சொல்றாரு. சத்தியவதி ரொம்பவே கோவப்பட்டு இவ்வளவு நேரம் சும்மா இருந்துட்டு இப்போ கடைசி நிமிஷத்துல ஏன் இப்படி சொல்ற அப்படின்னு கேட்கும்போது வித்துரர் சொல்றாரு, இவ்வளவு நாள் நான் என்னோட அண்ணன் திருதராஷ்டரோட தம்பி, ஒரு தம்பியா என்னோட அண்ணன் ராஜா ஆகிறதுல எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல, ஆனா இப்பதான் நான் உறுதிமொழி ஏத்துக்கிட்டு நான் இப்போ ஒரு மகா மந்திரியா இருக்கிறேன், ஒரு மகா மந்திரியா இந்த ராஜ்யத்தோட ராஜா கண்ணு தெரியாதவரா இருக்கிறது சரியில்லைன்னு எனக்கு தோணுது, அதனாலதான் தடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி எப்பயுமே நேர்மையோடு வாழ்ந்த மகா மந்திரி வித்துரருக்கு நம்மளோட இசிஜி கார்ட்ஸ்ல பாசிட்டிவ் சிம்பிள். இன்னும் நீங்க வித்துரரை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை பார்க்க மறந்துடாதீங்க. ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா.